ஒரு மியூசியத்துல நிம்மதிங்கிற தலைப்புல ஒரு ஓவிய போட்டி வைக்கிறாங்க. அதுக்கு 100 கோடி ரூபா பரிசும் அறிவிக்கிறாங்க. உலகத்துல இருக்க தலைசிறந்த ஓவியர்கள் எல்லாம் அவங்களோட படைப்புகள இந்த மியூசியத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுல சிறந்த 100 மட்டும் எடுத்து பார்வைக்கு வைக்கிறாங்க. அந்த ஓவியங்கள்லாம் இரவு நேர கடல், நீரோடைகள், பூத்து குலுங்கும் பூந்தோட்டங்கள், சூரிய உதயம் இந்த மாதிரியான ஓவியங்கள் இடம்பெற்றிருந்துச்சு. எல்லாரும் எது நிம்மதிக்கான பரிசு வாங்கும் அப்படின்னு ஆர்வமா இருந்தாங்க. நிம்மதிக்கான ஓவியத்த அவங்க அறிவிச்ச உடனே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியும், ஆச்சரியமாவும் இருந்தது. இந்த ஓவியமா அப்படின்னு. அந்த ஓவியம் எப்படி இருந்ததுன்னா, பயங்கர புயல் காத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் உட்காந்து அந்த புயல் காத்த அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் பரிச அறிவிச்சவர் சொல்றாரு, "நிம்மதின்றது நம்மள சுத்தி இருக்கிற இடத்துல இல்ல, நமக்குள்ள தான் இருக்கு. நிம்மதியே இல்லாதவன இந்த கடல்லயோ, இல்ல இந்த பூந்தோட்டங்கள்லயோ, இந்த நீரோடைகள்லயோ கொண்டு போய் விட்டாலும் அவன் நிம்மதியா இருக்க மாட்டான். நிம்மதி நமக்குள்ள தான் இருக்குது. நம்ம நெனச்சா தான் நிம்மதியா இருக்க முடியும்."